ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு அவங்களுக்கு இதுதான் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கூட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். எந்த மசாலா ஐட்டமும் தேவையில்லை. அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஸ்டாரு, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது மட்டும்தான் போட்டு தாளித்து கொடுத்துட்டு, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். குழந்தைங்க அப்படிங்கிறதுனால நான் காரம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். காரம் அவங்களா சாப்பிட மாட்டாங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதையும் கொத்தமல்லி புதினா தலையை சேர்த்து வதக்கிட்டு அதோட தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்குவேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு வதக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து வதக்கிட்டு தயிர் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு காய்கறியும் அதோட சேர்த்துக்குவேன். சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாசுமதி ரைஸு நான் ஊற வச்சுருந்தேன். ஒரு 20 நிமிஷம் இல்லை அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு அதை சேர்த்து அதையும் கொஞ்சம் வறுத்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து இந்த வழக்குக்கு நான் இந்த கோடு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் அரிசி எடுத்துருந்தேன். அதில் 2 மடங்கு எடுத்துட்டு அதோட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் தண்ணியை. 2 மடங்காக ஊற்றுறத விட அந்த கோட்டுக்கு கீழே ஒரு 2 தடவை எடுத்து தண்ணி சேர்த்து நான் எப்போவுமே இந்த மாதிரி தம் வச்சு தான் பிரியாணி செய்வேன். சிம்மில் 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கணும். க்ளோஸ் பண்ணி நான் இந்த வெயிட்டை வச்சுருவேன். பார்த்தீங்களா எப்படி உதிரி உதிரியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.